வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேயர்களே, ஆக்சுவலி நம்ம சேனல் நேம வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா வாய்ஸ் ஆஃப் மை இன்ஃபோ அப்படின்னு மாத்தலாம்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்கேன் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாம. ஸோ பாலிடிக்ஸ் நியூஸும் வரும். பிற நியூஸஸ் அண்ட் உங்களோட மோட்டிவேஷனல் திங்ஸ் அண்ட் உங்கள் சக்ஸஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே பேசலாம்னு இருக்கேன். ஸோ அதனால இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனல் இனிமே வாய்ஸ் ஆஃப் மை இன்ஃபோ அப்படின்னு தான் வரும். தென் ஓகே, கம் டூ த பாயிண்ட். ஸோ வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான முயற்சிய நீங்க பண்ணியே ஆகணும். முயற்சி பண்ணாம கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண முடியாது. இனி வரப்போறது கொஞ்சம் காலங்கள்ல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். உங்களோட சின்ன சின்ன ஆசைக்காக உங்களுடைய பெரிய வாழ்க்கைய மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒருத்தன் டெய்லி போய் அவனுக்கு விருப்பப்பட்ட கடவுள்கிட்ட வேண்டுனானாம். எனக்கு எப்படியாவது லாட்டரியில வந்து பிரைஸ் வின் பண்ணி நான் கோடீஸ்வரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும். கன்டினியூஸா வேண்டிட்டே இருந்திருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் அவனுக்கு அது நடக்கவே இல்ல. ஒரு நாள் ரொம்ப கோவமா போயிட்டு கடவுள பார்த்து கேட்டிருக்கான். நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்கிட்ட வேண்டுறேன், மனது உருகி வேண்டுறேன். ஆனா நீ எனக்கு செய்யவே மாட்டேங்கிறியே அப்படின்னானாம். அதுக்கு அவர் ரொம்ப கோவப்பட்டு அவரே வந்து சொன்னாராம். டேய், லாட்டரியில விழுகணும்னு சொல்லி வேண்டுறியே, லாட்டரிய முதல்ல போய் வாங்குடான்னு. அந்த மாரி தான். ஒரு விஷயத்த நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம்னா, நம்ம அதுக்கான முயற்சிய எடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்கும் விட்டுறவே கூடாது. கண்டிப்பா அதுக்கான சக்சஸ் உங்களுக்கு வந்துரும். ஸோ அதனால முயற்சி பண்ணாம மட்டும் இருக்காதீங்க. அப்படி இல்லைன்னா தயவுசெய்து ஆசைப்படாதீங்க. ஸோ உங்களோட முயற்சி மட்டும் தான் உங்களோட முழு வெற்றியே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.